வணக்கம். இப்போது பொது வேட்பாளராக கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பைச் சேர்ந்த அரியநேந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே மிகச்சிறந்த தெரிவு. கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு வேட்பாளரை நாங்கள் முன்னிறுத்துவது என்பது மிக முன்னுதாரணமான வரவேற்கத்தக்கது ஒன்று. இதுவரையும் பொது கட்டமைப்பை பொது வேட்பாளரை தெரிவு செய்த அந்த அமைப்பு சரியாகவே தங்களுடைய கடமையை செய்திருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். சிறு சிறு குழப்பங்கள் தவறுகள் அங்கங்கே நடந்தாலும் பொதுவாக மேலெழுந்த வாரியான பெரும்போக்கில் பார்க்கும்போது அங்கே பெரிய அளவில் அந்த விடயங்கள் சரியாக கையாளப்பட்டிருக்கு என்பதில் ஒரு திருப்தி இருக்குது. எனவே இதுவரை நேரமும் அந்த காலமும் அந்த கட்டமைப்பு சரியாக இயங்குகின்றதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இருந்த போதிலும் இப்பொழுது நாளைக்கு ரணிலை சந்தித்து இந்த பொது கட்டமைப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் அறிகிறோம். இந்த இடத்தில்தான் இந்த பொது கட்டமைப்பை செயல்படுத்துகின்றவர்கள் தவறு இழைப்பார்களோ என்ற ஒரு ஐயம் எங்களுக்கு எழுகின்றது. ரணிலை பொறுத்தவரையில் அவர் மிகச்சிறந்த ஒரு ராஜதந்திரி, ரால் போட்டு சுறா பிடிக்கிறதில் வல்லவர். அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே காப்பாற்றவில்லை. இதுவரை காலமும் அவர் தந்திரமாக தன்னுடைய சாணக்கியத்தன்மையால் எதைத்தான் சாதிக்கணும்னு நினைக்கிறாரோ அதை மிகவும் ஒரு நாசுக்காக அவர் சாதித்து விட்டதுதான் வரலாறு. ஆகவே இந்த இடத்துல இவர்கள் இந்த ரணில் விக்ரமசிங்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி எதனை பெறப்போகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு வகையில் பார்த்தால் நாங்கள் சொல்லுவோம் சிங்கள ஆட்சியாளர்கள்தான் இனவாதிகள், ஆனால் சிங்கள மக்கள் அவர்கள் நல்லவர்கள், அவர்கள்ட்ட இந்த இனவாதம் இல்லை என்று நாங்கள் சொன்னாலும் கூட, அது நாங்கள் பேச்சுக்காக சொன்னாலும் கூட, கடந்த ஜனாதிபதி தேர்தலில் 69 லட்சம் வாக்குகளை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு அளித்து அவரை மிக பாரிய வெற்றியை மூலம் ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த மக்களுக்கு, சிங்கள பாமர மக்களுக்கு, எந்த மூலை முடுக்கில் வசிக்கின்ற மக்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இலங்கையில் நடந்த பிரச்சனை ஒன்றும் தெரியாதில்லை. மக்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டது ஒன்றும் தெரியாதில்லை. ஆகவே இவ்வளவு அழிவுக்கு பிறகும் அந்த மக்கள் கோத்தபாயாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அந்த மக்களிடமும் அந்த இனவாத மனப்பான்மை இருக்குது என்பதுதான் கருத்து. ஆகவே ஆட்சியாளர்கள் தான் பிள்ளை, மக்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. எனவே இந்த இடத்தில் நாங்கள் ரணிலுடன் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி என்னத்தை சாதிக்கப் போகிறோம் என்று நாங்கள் இந்த பொது கட்டமைப்பின் ஏற்பாட்டாளர்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகின்றோம். இவர்கள் சொல்லலாம், ரணில் 13ஆம் திருத்த சட்டத்துக்கு பொலிசை ஒரு வேளை அவர் சில வேளை பொலிசோடு கூடிய அதிகாரங்களை கூட நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் தருவேன் என்று சொல்லலாம், அல்லது சமஷ்டியை தருவேன், ஏன் தனிநாட்டை தருவேன் என்று கூட சொல்லலாம். முதலாவது அவர்கள் திரைமறைவில் இந்த வாக்குறுதிகளை தருவார்கள், அல்லது ஒரு கட்டத்துக்கு மேல் போனால் அவர்கள் வெல்ல வேணும் என்றதுக்காக எழுத்துப்பூர்வமாக கூட தரலாம், அல்லது நீங்கள் சொல்வதைப் போல ராஜதந்திரிகள் மட்டத்தில் கூட இந்த வாக்குறுதிகள் தரப்படலாம். அவர்கள் வாக்குறுதிகள் தருவதிலும் அந்த வாக்குறுதிகளை மீறுவதிலும் வல்லவர்கள் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்பொழுது உங்களுக்கு தர்ற வாக்குறுதிகளை அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்த கடைசி கட்டத்திற்கும் அவர்கள் வருவார்கள். அவர்கள் திரைமறைவிலும் ஒப்பந்தம் செய்வார்கள். உங்களுக்கு எழுத்து ரீதியான உடன்படிக்கைகளுக்கு கூட அவர் பெறலாம். ராஜதந்திரிகள் மட்டத்திலும் அந்த ஒப்பந்தங்களை முன்னிலையில் கூட உங்களுக்கு வாக்குறுதிகளை தரலாம். எது எவ்வாறு இருந்தாலும் அவர்கள் தாங்கள் வெற்றி பெற்ற பின் உங்களை பேய் காட்டுவது என்பது அவர்கள் நிச்சயம் செய்யக்கூடியது ஒன்று தான். இந்த இடத்தில் சர்வதேச சமூகத்துக்கு முன்னிலையில் கூட உங்களுக்கு வாக்குறுதிகள் வந்தப்பட்டால் கூட சர்வதேச சமூகத்தின் முன்னிலை தரப்பட்ட வாக்குறுதிகள் என்பதால் அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் என்று நாங்கள் நம்ப முடியாது. சர்வதேச சமூகம் கூட அதை ஒரு பெரிய விடயமாக எடுத்து அவர்கள் அப்படி வாக்குறுதியை தந்துட்டு மீறிட்டார்கள் என்றதுக்காக அவர்களை உலகத்திலிருந்து ஒதுக்கி ஏதோ எந்த ஒரு விடயத்தையும் சாதிக்கப் போவதில்லை.
ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் நன்கு புரிந்து கொண்டவர்களாகத்தான் இந்த விடயத்தை அணுக வேண்டும். எண்ணி துணிக கண்பம் துணிந்தவன் எண்ணுவது என்பது இழுக்கு என்று சொன்னதுக்கு இணங்க நாங்கள் ஒரு முடிவை எடுத்தோம் என்றால் அந்த முடிவில் உறுதியாக இருக்கணும். பிறகு அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு போகிறோம் என்ற அந்த கதையெல்லாம் நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் அது தேவையற்றது ஒன்று. நாங்கள் பொது வேட்பாளர் ஒன்றை மிகுந்த சவால்களுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம்டா இனி அதை வெற்றி வர்றதை பற்றித்தான் நாங்கள் யோசிக்கணும். வழியாக பேச்சுவார்த்தைக்கு போய் நாங்கள் ஒரு வாக்குறுதியை பெறப்போகின்றோம் அல்லது என்ன சர்வதேச ராஜேந்திரிகளுக்கு முன்னிலையில் அந்த வாக்குறுதியை பெறப்போகின்றோம் என்றதெல்லாம் ஒரு உண்மையிலே நாங்கள் இந்த இலங்கையின் வரலாற்றை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய நாங்கள் உங்களோட அறிவிலே இருந்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்கன்னா உங்களோட அறிவிலே இருந்து அதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் பொது கட்டமைப்புகளில் இருக்கிறார்கள் எல்லாம் நிச்சயமாக புனிதவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் பல இடங்களில் பல சறுகல்கள் அல்லது இழிவுபடுத்தல்கள் அல்லது வேறு விதமாக இந்த போராட்டங்களை இழிவுபடுத்தியவர்கள் கூட இந்த பொது கட்டமைப்புக்கு இருந்து இப்போது தாங்கள் ஏதோ முன்மாதிரியாக செயல்பட போகிறோம் என்ற மாதிரியான ஒரு தோரணையோடு செயல்படுகிறார்கள். இருந்த போதிலும் நாங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்கிறீர்கள் என்றக்காக உங்களை மீதான அந்த கரைகளை பற்றி நாங்கள் பார்க்காமல் உங்களுக்கான ஒத்துழைப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருந்தோம். ஆனால் நீங்கள் இப்பொழுது எடுத்திருக்கிற முடிவு என்பது உண்மையான வேதனைக்குரிய முடிவு. இந்த வேதனைக்குரிய முடிவில் நாளைக்கு உங்களோட பேச்சுவார்த்தையின் பின்பு நீங்கள் ஏதாவது ஒரு விபரீதமான முடிவை எடுப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த தமிழ் சமூகம் உங்களுக்கான சரியான பாடத்தை புகட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எனவே நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளையும் கவனமாக எடுத்து வைத்து நிதானமாக எடுத்து வையுங்கள். இதை பலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வாழ்க்கையிலேயே இந்த இடத்துல நீங்கள் தவறுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு முதல் முழு சறுக்கலமாக தான் இருக்கும். இதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியாத அளவுக்கு இனிமேல் தமிழ் சமூகத்துக்கு முன்னுக்கு நீங்கள் நின்று கதைக்கு இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தமிழ் சமூகம் சரியான பாடத்தை புகட்டும். நன்றி.